மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மட்டக்களப்பு நகரில் உள்ள பிரபல உணவு விடுதி ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டது. 2 வாரங்களுக்கு குறித்த உணவு விடுதியை மூடுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதுடன் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த உணவு விடுதியை மூடுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமாரின் ஆலோசனையின் பேரில் பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த உணவு விடுதியை சுற்றி வளைத்து பரிசோதனைகளை மேற்கொண்ட போது மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரில் பிரபல்யமான உணவு விடுதியான இந்த உணவு விடுதி இதற்கு முன்னரும் 2 முறை நீதிமன்ற எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் விற்பனை செய்ததாக பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து குறித்த ஓட்டலின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பொது சுகாதார பரிசோதகர்களான டி மிதுன்ராஜ், ஜே யசோதரன் ஆகியோர் குறித்த வழக்கினை நெறிப்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இது வாரவலம் செய்திகள். வாரவலம் செய்திகளோடும் வாரவலம் யூடியூப் சேனலோடும் நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள்.